பல பெண்கள் உடலுறவு முடிந்த பின் 10-15 நிமிடங்கள் கால்களை மேல் நோக்கி வைத்துக் கொள்கிறார்கள். இவ்வாறு செய்தால் விந்து திரவம் கீழே வடிவது தடுக்கப்பட்டு கருத்தரிக்க உதவும் என்று நம்புகிறார்கள். இது தவறு. விந்தணுக்கள் புவியீர்ப்பு விசையினால் கீழே வழிந்து விடாது. அதற்கு ஒரு தலை, உடல் மற்றும் ஃபிளஜெல்லம் என்ற ஒரு அற்புத வாள் இருக்கிறது. அந்த வாளினை கொண்டு சிறப்பாய் நீந்தி அவை எப்பொழுதும் மேல் நோக்கியே செல்லும். கைட்டன் அண்ட் ஹால் மெடிக்கல் பிசியாலஜி பாடப்புத்தகத்தின்படி விந்தணுக்கள் நிமிடத்திற்கு சுமார் 1-4 மில்லிமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. பல விந்தணுக்கள் சில நிமிடங்களிலேயே ஃபலோப்பியன் குழாயினை அடைந்துவிடும். எனவே உடலுறவிற்கு பின்பு யோனியிலிருந்து வெளிவரும் விந்து திரவத்தினை பார்த்து வருத்தப்பட வேண்டாம். பெரும்பாலும் வெளிவருவது விந்து திரவமை தவிர அவற்றில் இருந்த விந்து அணுக்கள் அல்ல. மேலும் உடலுறவிற்கு பின்பு யூட்ரைன் திசுக்கள் நன்றாக சுருங்கியும் விரிந்தும் அந்த விந்தணுக்களை மேலே இழுத்துக் கொள்ளும். ஆகையால் வருங்கால தாய்மார்களே, நீங்கள் இவற்றையெல்லாம் செய்து மனம் வெம்ப வேண்டாம். நன்றி.